திருவாகிய மகாலட்சுமி கடாட்சி சபை. ஆமா ஆமா ஆமா. இதுக்கப்புறம் உனக்கு தாள் அடிக்க வேலை இல்ல, எனக்கு கெட்டிக்கார ஆளு வேலை இல்ல, ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்குறா. என்ன வேலை? மகாராஜா பத்தியா ஒரு வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலாம். எப்படியா எப்படி ஆட்ட ஆடுறான், இவனை கூட்டும் போய் சம்பாரிச்சு வைக்கலாம். எங்க கையா திருவண்ணாமலை பெரிய பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா? பெரிய பஸ் ஸ்டாண்டு போனோம், மகாராஜாவை கூட்டுக்கணும். மத்தம் அடிக்கிறான் பத்தியா? யாரு? அண்டபோல பக்கத்துல வளர்ச்சி பத்தியா? அவர் பேர் அஜித். அருணர் இன்ஜினியர் காலேஜ்ல பி ஃபார்ம் படிக்கிறான். அந்த தம்பி கூட்டு போய் உன வச்சே போயிச்சுக்கலாம். எப்படி அது உன ஆடை விட்டு தம்பியா இது மேல ஒரு துண்டு ஒண்ணு போட்டுனா பொட்டாட்டி வீட்டு சும்மா தானே இருக்குதா? அந்த அம்மா கிட்ட தட்டு கொடுத்துற எல்லாத்தையும் போட்டு மத்தலக்காரா நம்ம அடி போடு.
அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? ஓ அடாங்க எம்மா செஞ்சிரும் போடா. ஆமா ஆமா ஒரு காவல் செய்யக்கூடிய ஆமா ஆமா இவர்தான் இளைய பிள்ளை வந்துச்சு. அடே மகாராஜா தெலங்கதாவுக்கு 2 கால சேர்த்து புடிச்சு கட்டுங்களா. அல்லது காவலா கூட்டா அல்லது காவல் சொல்லலாம். எப்படி கூப்பிட்டா? அடியே காவலா தான் கூப்பிட்டா. மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். ஆமா அதை உடி இதை குடி வா. மார் பதக்கமோ கிரீடமோ ஆமா பல்லா 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 டேய் பல்லா டேய் டேய் ஏய் பல பல பல்லு அடி கைடா அடி கைடா ஏய் அடிக்காத அடிக்காதன்னு சொன்னா போறா என் தந்தை என்ன கூப்பிடுறாரு போமா போய் பாரு பொறுமைச்சு யாரனா கேட்க போய் வசனம் இங்க போய் சொல்லிட்டு ஏய் புள்ள பத்தா அவடா புள்ள பத்தா சுத்தமா லவடா புள்ள ஏய் யாரிட்ட போறா ஒப்பாட போய் சொல்லிட்டு வரமா இங்க ஏங்க ஒரு பையன் வந்துறாங்க ஏய் அது ஒரிஜினல் இல்ல ஓ இது டூப்ளிகேட் ஜெராக்ஸ் இது இவரு உங்க அப்பவா ஏங்க உன் மகனா விளங்க கூடிய இளைய பிள்ளை வந்துக்கறான் என்ன போட்டு சோ போட்டு அடிக்குறாங்க எப்படி தான் போடுறீங்க உனக்கு தந்தனியா ஏய் பிரியாங்க பத்தாரு போடடத பத்தி ஏங்க அப்பா வரும்படி ஒத்தரு ஓ ஓ தந்தையா இளைய பிள்ளை சுகமாக எழுந்துரு நான் பெத்த பிள்ளையே அவர் எங்கடா பெத்த சுத்தமா கூட்டியா போந்த பிள்ளையே நீரே பாலமாத தான் பானிந்த என்னுடைய பாதத்தப்படி கச்சராப்பட்டை சார்ந்த என்ன கச்சராப்பட்டை சார்ந்த என்ன பாபு என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இதை இளைப்பில் அளிக்கக்கூடிய மோகன் அவன் பேரா 60 வயது ஆகிவிட்டது பாடசாலையில் சேர்க்க வேண்டும் அதனால்தான் ஆனால் அப்பா நானும் பாடசாலைகளா சொல்ல மாட்டேன் இப்ப சொல்ல மேல் மலையாளம் அங்க பார்த்து சொல்ல அவங்க அப்பாடு சொல்லக்கூடாது மேல் மலையாளம் கீழ் மலையாளம் சொல்லக்கூடிய என்று
பல பல வித்தைகளை கற்றுள்ளே அந்த வித்தையை காட்ட போறோம் அப்பாட்ட. அப்படியே அப்பா பரா ஏ பாரு தந்தையே ஆமா பொம்மை எங்கடா விடுற? அது மாட்டி என்கிட்ட ஒண்ணு விடுற ஏறி பிடிச்சிங்க. அது மாட்டி பொம்மை அங்க உங்க மேல விட்டு போறேன். அந்த வர செய்த பெற்ற மூட
ஆமா என்னை எதற்காக அழைத்தேன் என்றால் ஆமா வந்தவுடன் தந்தை என்று பாராமல் உனக்கு நான் மாமனா மச்சானா அதெல்லாம் அப்ப சொல்லிடலாம் உன்னை பள்ளிசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று அழைத்தேன் ஆனால் வந்தவுடன் ஒரு குட்டி செவத்தானே கொண்டு வந்து ஆமா என் முன்னே விட்டு அதனால் ஆமா என்னிடம் குறும்பு செய்த காரணத்தினால் நீயோ குடும்பர் குலத்தில் அவதரித்து கோலு நெய்ம திரிந்து ஆமா கூத்தாடி கல்லை எறிவாய் ஆமா அன்னை ஆலம் பழம் இருந்தால் பழங்கோள் மீதலாமாய் ஆமா ஜெகமெல்லாம் சுத்துவாய் பிடிடா சாபத்தை ஆனால் தந்தையே தருதல் அங்கிட்ட போங்க போட்டி சந்தோஷப்படவே கூடி சைதானையாட்ட நீரோ என்னை ஒரு மனிதன் என்று நினைக்காமல் செய்தியை கேட்கும் தாய் சந்தோஷப்படவே ஒரு குட்டி சைத்தானை எடுத்து வந்து ஆமா பாவப்பட்டு ஒரு சாபம் பண்ணிருக்கீங்க சாபத்தை எப்படி ஆக நீக்கிறீங்க தந்தையே ராஜா உனக்கு என்ன மாமனா என்னிடம் வந்து ஒரு குட்டிச்சாத்தால் கொண்டு வந்து என்னிடம் என் முன்னே விட்டு ஆட்டுகிறாய் ஓ தந்தையே தருதலை செய்த பிள்ளை பெரியோர் தருதல பிள்ளை கேள அவனா சொல்ல கேள ஆமா பெரியோரை கண்ட மரியாதை பெரியோரை கண்டு செய்யாமல் பெரியோரை கண்டுமே மரியாதை ஒரு பெரியவர்களை கண்டால் எப்பேற்பட்ட மரியாதை செய்யும். ஆமா ஆமா ஒரு குட்டி சேவனை கொண்டு வந்து ஆமா என்னிடம் குறும்பு செய்கிறாய். ஆமா நீ எனக்கு பிள்ளையே இல்லடா, எனக்கு பிறந்த கொல்லிடா, எனக்கு பிறந்த கொல்லியடா.
என்றோ திட்டினாலும் திட்டிடுங்க. ஆனால் ஆனால் சாபத்தை மட்டும் நீக்கி விடுங்க. ஆமா, திருப்பிள்ளை பயமறியாது. இளம் கன்று பயமறியாது. அந்த பழமொழி பற்ப திருப்பிள்ளை ஏதோ தவறு செய்து விட்டாய். ஆகையால இந்த குடும்ப குலத்திலே சிற்ற அரசனாக வாழ்ந்து ஒரு வாய்ப்பு. அந்த இரண்டையும் உன்னதிட்டு போதும் கண்மணி இனி ஒரு காணோ அந்த திருடு இந்த அசாபம் எல்லாம் வந்து சேரும். அந்த சிவபெருமான் அனுப்பப்பட்ட அந்த கண்மணி இன்னமிட்ட சாபமும் போகாது. இன்னமிட்ட வரமும் இரண்டுமே பலிக்கும். அது எப்படி என்றால் நீயோ குடும்ப குலத்தில் அவதரித்து ஆடுகளை மேய்த்து மறுபிறவி எடுத்து காலத்தை அழித்து வரக்கூடிய சிவபெருமான் இன்று எடுத்த வீரபத்திர கடவுளா தேடி வந்து அவரிடம் உங்களுக்கு ஐயோ நான் இதற்கு எல்லாம் செய்து வைப்பாயே. ஐயோ
சிவசங்கரா, நான் இதுக்கு நான் என்ன செய்வேன்? அந்த சண்டாளனாகிய தச்சகன் இப்பேற்பட்ட சாபத்தை தந்து எனக்கு முன் என் பிள்ளைகளுக்கு நேர்ந்து விட்டது. நான் இதற்கு நான் என்ன செய்வேன்? எனக்கும் இதற்கு முன் எனக்கு திருமணம் ஆகி தேவியாகிய கற்பவல்லிக்கும் பிறந்த 96 பெண்கள் ஆண் பிள்ளை பெற்றேன். 2 ஆண் பிள்ளையும் கெட்டிக்காராகிவிட்டு 96 பெண் பிள்ளைகளும் மாப்பிள்ளை நான் எங்கெங்கே தேடி எப்படி மாலைகள் யோசித்து இருக்கக்கூடிய மைனாகனை செம்பவல்லிக்கும் 96 பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளை பிறந்தது கேள்விப்பட்டேன். சென்று மயிலாக செம்புவலி பிறந்ததும் 96 ஆண் பிள்ளைகளும் மணமகனாக செய்து திருமணம் செய்து முடித்து விட்டேன். 4 பேரும் சிவபெருமானுக்கு கொண்டு வேலை செய்து காலத்தை கைது. இப்படி ஆகியா அந்த கதை இப்படி இருக்கா? இத தச்சகனாகப்பட்டவர் 5 ஆண்டி பயில சிவமர்த்தனை யாக செய்வதை காண்க. Hey!
என்னடா பண்றேன் தியாகம் செய்யறான் மர்த்தானா மர்த்தானா சங்கார அன்மதானோ தனிமுத அன்மதானோ சங்கார அன்மதானோ தனிமுத அன்மதானோ அங்க ஈசானே மத்தானோ எங்கோ நிறை போர் அங்க ஈசானே மத்தானோ என் அங்கமெல்லாம் என் கணிதவா மத்தானோ என் அங்கமெல்லாம் என் கணிதவா மத்தானோ சங்கர அன்மதானம் என் தனிமுத அன்மதானோ மத்தானா மத்தானம் என் மாதவ படிபவே மத்தானா மத்தானம் என் மாதவ படிபவே மத்தானா மத்தானம் என் மண்ணிலே வைதிலே மத்தானா மத்தானம் என் மத்தானா மண்ணிலே வைதிலே மத்தானா மத்தானம் என் மசினசி அசையாவே அது தீவிரமாக யாகம் செய்கிறார். மகாமுனிவர் ஈரேழு பெரியான உலகத்தை கலகமும் போகவில்லையே ஞானத்திலே பார்க்கின்றார். நோக்கி அப்போது சகோதரர்கள் வரக்கூடிய சர்ச்சைகள் யாகம் செய்வது போல் காணுகின்றது. ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் என்று யாரும் சொல்வார். அன்னவரால் கதை சொல்ல